ஹலோ ஒசூர் மக்களே, வெல்கம் பேக் டு கிறிஸ் வியூஸ். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டில் என்னோட 130 கிலோமீட்டர் ரைட் பிளானை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து மோட்டோ விலாக நம்மளோட சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் இந்த 130 கிலோமீட்டர் பிளான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கரெக்டாக நம்மளோட ஒசூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுப்போம். இந்த 130 கிலோமீட்டர் ரைட் பிளான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டேம் வியூ, ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான ஆஃப் ரோடில் நீங்கள் வந்து அந்த காட் ரோட்ஸை கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரியான நிறைய அட்வென்ச்சர் ஃபுல்ஃபில்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஒசூர் பக்கத்துலேயே வந்து இருக்குது. நீங்கள் வேற எங்கேயோ வால்பாறை அங்கே இங்கே எங்கேயுமே வந்து நீங்கள் போக தேவையில்ல. ஒசூர் பக்கத்துலேயே இவ்வளோ சூப்பரான பிளேசஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஒன்னொன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலையில் ஒரு 6 மணி இல்லைனா 5:30 மணிக்கு நீங்கள் ஒசூர்லேருந்து பைக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக பஞ்சப்பள்ளி மேப் போட்டு அங்கே வந்து போயிருங்க. ரூட் வந்து நம்ம தேன்கனி கோட்டை வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஒரு சீனிக்கான ரூட்டாக நமக்கு வந்து இருக்கும். தேன்கனி கோட்டையிலேருந்து நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஞ்சப்பள்ளி ஏரியா வந்து ரீச் பண்ணுவோம். அந்த டேமோட சைடில் ஒட்டி இருக்கிற ரோட்டில் நம்ம வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த டேமோட சைடில் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபால்ஸோட வியூ எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவ்வளோ சீனிக்காக ப்ளசண்ட்டாக நம்மளுக்கு வந்து அந்த ரோட்டில் கட்ஸ் அண்ட் கார்னர்ஸோட ரைட் பண்ணிட்டு போகும்போது சூப்பராக நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சப்பள்ளியோட பிட் ஸ்டாப் போட்டுட்டு நீங்கள் டீ எடுத்துகிட்டு போயிருந்தாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அங்கே டேமில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸோட பியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக அந்த இடத்துல வந்து அந்த ப்ளசண்ட்டான வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆஃப் ரோட்லலாம் நீங்கள் வந்து மேலே வந்துடலாம். அதுக்கப்புறம் பஞ்சப்பள்ளி நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணி வச்சுக்கோங்களேன். மாரண்டள்ளி போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஜி பொள்ளாச்சி ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொள்ளாச்சி ரூட்டோட வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டு சைடும் தென்னை மரம், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டமுக்கிலம் ஹில்ஸோட வியூ, அதெல்லாமே பார்க்க ப்ளசண்ட்டாக நம்மளுக்கு பொள்ளாச்சி சைடு கேரளா சைடு பைக் ஓட்டிட்டு இருக்க மாதிரி வந்திருக்கும். இதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் மாரண்டள்ளி போகிற வரைக்கும். மாரண்டள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுட்டு லைக் அப்படியே அங்கேருந்து நீங்கள் வந்து கிளம்புனீங்கன்னா நேராக பெட்டமுக்கிலம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம அந்த தென்னை மரத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த கோகனட் ஃபீல்ட்ஸ்குள்ளே போகிற மாதிரி வந்திருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் மாரண்டள்ளிலேருந்து பெட்டமுக்கிலம் அந்த ஃபுட் ஹில்ஸை வந்து ரீச் பண்ணதுமே ரோடு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடாக வந்து மாறிடும். ஒரு 10 எஸ்பெண்ட் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இந்த 10 எஸ்பெண்டுமே இந்த மாதிரியான ஆஃப் ரோட் சைட்ஸ்ல தான் நீங்கள் வந்து ஏறணும். கொஞ்சம் மேலே ஏறினதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டான வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இன்னும் ஃபர்தராக ரைட் பண்ண உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரைட் பண்ணி வந்தீங்கன்னா பெட்டமுக்கிலம் ஊருக்கு வந்து வந்துடுவீங்க. நீங்கள் இந்த 14 or 15 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எப்படி ஒரு ½ hour உங்களுக்கு வந்து ஆயிரும். இந்த ½ hourலையும் எப்படி சொல்றது, உங்களோட பொறுமையாக நல்லா அந்த ரோடை வந்து சோதிச்சிடும். அந்த மாதிரியான ரோடாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு பெட்டமுக்கிலம் லைட்டாக நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் உங்களுக்கு வந்து போகும். ஏன்னா அந்த ஏரியாக்குள்ள நீங்கள் வந்து போகிறது கொஞ்சம் டேஞ்சர். இங்கே எலிஃபன்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து வரும். அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோ இல்லை அவங்களோட கைடன்ஸோட நீங்கள் அந்த இடத்துக்குள்ள வந்து போகலாம். அந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு நல்ல ஃபால்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஃபால்ஸோட நேம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா லைக் அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் பெட்டமுக்கிலம் போயிட்டு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும், பர்மிஷன் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாவே அந்த நாளுக்கு பர்மிஷன் இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த பிளேஸ் கொஞ்சம் வந்து டேஞ்சராக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். சேஃபாக அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி ஐயூருக்கு நீங்கள் வந்து மேப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ஊட்டியோட அவிலாஞ்சி சைடில் நீங்கள் வந்து பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துருக்கும். கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சில்லாக சூப்பராக ப்ளசண்ட்டாக வந்துருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐயூர் ஒரு 1 hour எடுத்துருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்கேயே ஒரு 2-3 ஹேர் பின் பென்ஸ் வரும். ரோடும் கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக ஐயூர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குள்ளத்தி ரேஞ்ச் ஆஃப் ஃபாரஸ்ட்டோட அந்த டீப் என்விரான்மெண்ட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. கொஞ்சம் சீனிக்காக சூப்பராக நமக்கு வந்துருக்கும். ஜஸ்ட் இங்கெல்லாம் ரைட் பண்ணி ஐயூர் எக்கோ டூரிசம் பார்க் வந்து நேராக நம்ம திருப்பி தேன்கனி கோட்டா வழியா ஒசூரில் நம்ம வந்து வந்துடலாம். இதான் ஜஸ்ட் ஒரு 132 கிலோமீட்டர் ஆஃப் ரைட் பிளான். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸோட கம்ப்ளீட் மோட்டோ விளாக் வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து எந்த ரைட் நான் வந்து போறேன்னு உங்களுக்கு வந்து இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒசூர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப்புக்கு என்கிட்ட வந்து பிளான் இருக்கு. அந்த பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த 1000 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னா, காலைல நீங்கள் ஒரு 6 o'clock வண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு 200 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கும். நீங்கள் ஒரே அடியா வந்து முடிச்சிங்கன்னா 1 வீக்ல இந்த ரைடு வந்து முடிக்கலாம். வீக்கெண்ட்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிங்கன்னா 1 month இந்த ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து முடிக்கலாம். அதுக்குண்டான பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டே வரேன்.